கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 18 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பரமேஸ்வரியை காமிக்கிறாங்க. பரமேஸ்வரி அவங்க வீட்டில் இருந்து ஒரே யோசனையாக இருக்காங்க. பரமேஸ்வரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் பேத்திகளுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி புடவையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா அதே நான் எடுத்து கொடுத்த புடவையும் சுடிதாரும் கட்டிக்கிட்டு இருக்கிறத பாய் பார் போய் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்ட்டு பரமேஸ்வரிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப பரமேஸ்வரி, ஏப்பா முருகா, நான் எப்படியாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சாமுண்டீஸ்வரியை விட என் பேரனுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் மட்டும் போனேன்னா கண்டிப்பா என் பேரை என்னை சும்மா விட மாட்டான். அவன்கிட்ட கேட்டேன், 4 பேத்திகளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். ஆனா அவன் இப்ப வரக்கூடாது, வந்தா சாமுண்டீஸ்வரியத்தை அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி என்ன ரொம்ப எச்சரிச்சான். அதனாலதான் நான் போகல. எப்படியாவது நான் என் பேத்திகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கணும். எப்படி அங்க போறது? ஏப்பா முருகா, நீ அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண, அதே மாதிரி இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணியன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சாமி கும்பிடும் பொழுது அந்த இடத்துக்கு முருகன் வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, முருகா வந்துட்டியா அப்படின்னு. முருகன் சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ என்ன கூப்பிடுற மாதிரி எத்தனை பக்தர்களுக்கு நான் தேவைப்படுவேன். அவங்க எல்லாரோட பிரச்சனைகளையும் முடிக்கணும்ல, உன்னை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, எப்பா முருகா, நீ எனக்கு உதவி பண்ற, நான் இல்லைன்னு சொல்லல. நிச்சயதார்த்தத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியோ எனக்கு தைரியத்தை வர வச்சு என்னை போக வச்சுட்டேன். ஆனா என் பேத்திக இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாட போறாளுக. 4 பேரும் நான் கொடுத்த சட்டையும் புடவையும் கட்டியிருக்காங்க. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் போனா கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி என்னை கண்டுபிடிச்சிடுவா. அவளை விட என் பேரனுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கு. எப்படியாவது போறதுக்கு ஒரு ஐடியா கூட அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, அன்னைக்கு நீ போனது உன்னோட தைரியம், அதே மாதிரி இன்னைக்கும் தைரியத்தை வர வரைச்சு போய்க்கோ அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, என்கிட்ட எங்கப்பா தைரியம் இருக்கு, நான் உன்னோட தைரியத்துல தான் போனனே அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, இங்க பாரு, நான் எப்படி வேஷம் போட்டு பல திருவிளையாடல்களை நடத்தினோ அதே மாதிரி நீயும் வேஷம் போட்டுக்கிட்டு போ அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, வேஷம் போட்டுக்கிட்டு போனா அங்க உள்ள அந்த சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிட மாட்டாளா? அவ சரியான ஆளு அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, இங்க பாரு, உன் பேத்திகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற. அப்ப அதுக்கான ரிஸ்க நீ தான் எடுக்கணும். எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க முடியாது, சரியா? நான் எப்ப பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். நீ ஏன் ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி முருகா, நீ சொன்ன மாதிரியே நான் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு என் பேத்திகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண போறேன். எப்படியும் அந்த சாமுண்டீஸ்வரி கையில சிக்கனன்னு வச்சுக்கேன், அவ வச்சிருக்கிற துப்பாக்கி பேச ஆரம்பிச்சிரும் அப்படின்னு. அதுக்கு முருகன் சொல்றாரு, நீங்க பாரு பரமேஸ்வரி, உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். இப்படியே உட்கார்ந்து இருந்தேன்னா அது நடக்காது அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் முருகா. நான் சரியான மாறுவேஷம் போட்டுக்கிட்டு என் பேத்திகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி ரொம்ப ஹாப்பியா என்ன வேஷம் போடுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் கார்த்திகன்லையும் சிக்கக்கூடாது, ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்டையும் சிக்கக்கூடாது. 4 பேத்திகளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். இதுதான் நம்ம பரமேஸ்வரியோட பிளான். அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ரேவதி காலையிலே கிளம்பி ஒரு சூப்பர் பெரிய கலர் கோலத்தை போடுறாங்க. 4 பக்கட்டும் கலர் அடிச்சு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல உள்ள எல்லாரும் வெளியில எந்திரிச்சு வராங்க. போட்டிருக்க கோலத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா காலையிலே எந்திரிச்சு இந்த கோலத்தை போட்டுட்டேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏமா ரேவதி உனக்கு இந்த வேலை? வீட்டு வேலைக்காரங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கோலம் போடுவாங்கன்னு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு கோலம் போடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதாம்மா கோலம் போட்டேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் பொண்ணாச்சே,
கோலத்தை ரொம்ப அருமையா போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ரேவதி சூப்பரா கோலம் போட்டிருக்க, சரி அந்த கோலத்துல இருந்து எப்படி நீ வெளியே வர போற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரொம்ப நேரமா கோலத்துக்குள்ளேயே நிக்கிறேன், வெளியில வா அப்படின்னு. அப்ப ரேவதி கோலத்தை விட்டு வெளியில வர முயற்சி பண்ண, அப்ப கோலம் அழிய ஆரம்பிக்குது. இது பார்த்ததோட ரேவதி ஷாக் ஆகி, அம்மா நான் கோலத்து மேல காலை வச்சு வர மாதிரி இருக்குமா, கோலம் அழியிற மாதிரி இருக்கு, என்னால வெளியில வர முடியாதுமா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வெளியில வர முடியாதுன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பொங்கல் கூட வைக்காம அதுக்குள்ளேயா இருக்க போற அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஆமா கொஞ்சோண்டு குழந்தான் அழியும், நீ வெளியில வாய அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, என்ன எல்லாரும் இப்படி பேசுறீங்க, அக்கா காலையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோலத்தை பார்த்து பார்த்து போட்டிருக்கா, ஆனா அவ்வளவு சுலபமா அது மேல ஏறி வர சொல்றீங்க, சே அப்படியெல்லாம் பேசாதீங்க ரேவதி அக்கா, எப்படியாவது நீ வெளியில வா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கோலத்தையும் அழிக்காம வெளியில வர முடியும்னா எப்படி வர முடியும் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அவ்வளவுதான் ரேவதி அம்மா, உன்னால சாயந்தரம் வரைக்கும் இந்த கோலத்தை விட்டு வெளியில வர முடியாது, உனக்கு சாப்பாடு எல்லாமே நாங்க கொண்டாந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சிரிக்கிறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன மாமா, நானே வெளியில வர முடியாம ரொம்ப தவிக்கிறேன், ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கோலத்தை போட்டேன், கோலம் அழிஞ்சிருமோ அப்படின்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நீங்க வேற இப்படி சொல்றீங்களே அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, அப்புறம் என்ன ரேவதி பண்றது, கோலத்துல காலை வைக்காம வரணும், கோலம் அலையக்கூடாது, நடுவுல மாட்டிருக்க, அப்புறம் என்ன பண்றது, உன்னால வெளியில வரவே முடியாது, அதனால நீ அப்படியே இரு, நாங்க சாயந்தரம் வரைக்கும் உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஸோ இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நீ எப்படி வெளியில வர போற அப்படின்னு. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி, சரி எப்படி நீ வெளியில வர போற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதாம்மா எனக்கும் தெரியல அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ரேவதியை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்களேன் அப்படின்னு. அப்ப மாயா நேரா மகேஷ் கிட்ட, ஆமா மகேஷ், நீங்க எப்படியாவது ரேவதியை கூட்டிட்டு வாங்க வெளியில, உங்களை தவிர்த்து வேற யாரால ரேவதியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை கொடுக்க சொல்றாரு. கையை கூட மகேஷால பிடிக்க முடியல. அப்ப ரேவதி ரொம்ப கஷ்டப்பட்டு மகேஷோட கையை பிடிக்க, அப்ப மகேஷ் ரேவதிய வான்னு கூப்பிடுறாரு. ஆனா ரேவதியால அந்த கோலத்தை மிதிக்காம வெளியில வரவே முடியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னால வர முடியல அப்படின்னு. அப்ப மகேஷ் வந்துட்டு ரேவதியோட கைய பிடிச்சி இழுக்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, கைய விடுங்க, என்னால வெளியில வர முடியல அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் செம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, ஐயையோ மாப்பிள்ள, உங்களால கூட ரேவதிய வெளியில கொண்டுட்டு வர முடியலையா, அப்ப யாரால முடியும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதை வச்சு ஒரு சூப்பரான போட்டி நடத்தலாம் போல அப்படின்னு. மயில் வாங்கணும் கேக்குறாரு, அத்தை என்ன போட்டிட்ட இதை வச்சு நடத்த போறீங்க, இதை வச்சு என்ன போட்டி நடத்த முடியும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரு ரேவதிய வெளியில கோலத்தை அழிக்காம கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு 10,000 பணம் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாங்கன சொல்றாரு, என்ன 10,000 பணமா, ஆகா ரேவதியோட கைய பிடிக்க முடியாது, இல்லைன்னா ரேவதியை வெளியில கூட்டிட்டு வந்துருவனே அப்படின்னு. 10,000 அப்படின்னு மகேஷும் மாயாவும் வாய பழக்கிறாங்க. அப்ப நம்ம ரோகிணி சொல்றாங்க, ஆகா யாராலையும் ரேவதியை வெளியில கூட்டிட்டு வர முடியாது போலயே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க நல்லா யோசனை பண்ணுங்க, 10,000 பணம் அப்படின்னு. அப்ப யாராலையுமே ரேவதியை வெளியில கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் ட்ரை பண்ணவா அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி உன்னால முடிஞ்சா வெளியில கூட்டிட்டு வா டிரைவர் அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, ஒரு கையை நீங்க பிடிங்க அப்படின்னு சொல்ல, மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு. அப்புறமா ரேவதியோட கையை பிடிக்கிறாரு கார்த்தி, ரேவதியை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்ப ரேவதி டக்குன்னு ஜம்ப் பண்ணி இந்த பக்கமா வராங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. சந்திராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி போயிட்டு நேரா கார்த்திய பிடிச்சிட்டு நிக்க, இதை பார்த்துட்டு கார்த்தி அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எப்பா டிரைவரு, நீ சாதாரண ஆள் கிடையாதுப்பா, சகஜால கில்லாடி, இவ்வளோ சுலபமா ரேவதியை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன், ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள கூட இவ்வளோ சுலபமா ரேவதியை வெளியில கூட்டிட்டு வர முடியல, ஆனா நீ இவ்வளோ சூப்பரா கொண்டுட்டு வந்துட்டியேப்பா அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட கார்த்தி சிரிக்கிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரியே 10,000 பரிசை கொடுத்தே ஆகணும்.
இங்கே பாரு ரோகிணி, போயிட்டு என்னோட பீரோல்ல 10,000 பணம் இருக்கு, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்போ ரோகிணியும் சரிம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டு 10,000 பணத்தை எடுத்துட்டு வந்து நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுக்க, சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து இந்தாப்பா டிரைவர் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா டிரைவர், அத்தை பொங்கல் அதுவுமா காசை கொடுக்குறாங்க, வேணான்னு சொல்லாமல் காசை வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி காசை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க கார்த்தி ஜெயிச்சதுக்காக. அதுக்கப்புறம் பொங்கல் விழா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ரேவதி தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மகேஷ் ஒரு பிளான் பண்ணுறாரு, மாயா கிட்ட சொல்கிறாரு இதை செய்ய அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு நேராக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க மேடம், இது மாதிரி ரேவதி கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்தானே மகேஷ், 2 பேருமே பொங்கல் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் இது கேட்கவும் நல்லா தான் இருக்குது, என்னதான் அடுத்த வருஷம் அவங்களுக்கு தலை பொங்கலாக இருந்தாலும் இப்போ 2 பேரும் ஒன்றா தானே இருக்காங்க, அதனால 2 பேரும் சேர்ந்தே பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்ல, அப்போ 2 பேரையும் உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதியும் மகேஷும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க. மகேஷ் கேட்குறாரு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, பொங்க பானையில் பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துர்கா கேட்குறாங்க, மாமா உங்களோட தலை பொங்கலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, எங்க இவர் என்கிட்ட அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, நீங்கள் பாருமா, நீ கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன், பொங்கல் நடந்துச்சா, அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா அதை சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் அப்படி சொல்லும் போது தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க மயில்வாகனம் சொல்கிறாரு, சரி நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்களே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க ரோகிணி சொல்கிறாங்க, இவர் பொங்கலை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாரு, ஏன்னா திருட்டு பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்கிறாரு, பொங்கல் வாயில் வச்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சு ரோகிணி எந்த அளவுக்கு அருமையாக சமைப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட ரோகிணி சொல்கிறாங்க, உங்களுக்கு இருக்கு வாங்க நைட்டு அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, அம்மாடி நீ சமைச்ச பொங்கலை தான் நான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரோகிணி சொல்கிறாங்க, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிட்டு வர வர என்னை எப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நடந்ததானே தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதே நேரத்தில் மாயா தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டு. அப்போ சந்திரா நேராக மாயா கிட்ட வந்துட்டு, பாத்தியா என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நானும் கவனிச்சேன் மேடம், எனக்கு தெரிஞ்சு அந்த டிரைவர் ரேவதி கிட்ட நெருங்கி பழக ட்ரை பண்ணுறானோன்னு தோணுது, நம்ம தான் எப்படியாவது ரேவதி கிட்டேருந்து அந்த கார்த்தியை பிரிக்கணும் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒழுங்காக பிளான் பண்ணி சீக்கிரம் அந்த மகேஷ்க்கும் ரேவதிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கிற மாதிரி திட்டம் போடணும். ஒரு வேளை அந்த டிரைவர் மட்டும் இடையில வந்தான் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, மேடம் நான் பார்த்துக்கிறேன், சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லி கல்யாண ஏற்பாடுகளை கொஞ்சம் வெகு விரைவாக பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, இப்போதைக்கு அக்கா நான் சொல்கிற பேச்சை கேட்குற நிலைமையில இல்லை, ஏன்னா அந்த டிரைவர் அந்த அளவுக்கு சாமுண்டீஸ்வரி அக்காவை மிரட்டி வச்சிருக்கான், என்ன சொன்னாலுமே சாமுண்டீஸ்வரி நம்புறா, அதனால நீ தான் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நடக்கிற மாதிரி நீ முயற்சி பண்ணணும் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, சரிங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறமா சந்திரா நேரா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. பாட்டி நேராக அந்த வேஷத்தை பார்த்து, கண்டிப்பாக இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, இதே வேஷத்தில் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கலாம், எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரி என் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான், அப்புறம் என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா, அதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, மற்றபடி எனக்கு வேற எந்த பயமும் இல்லை அப்படின்னு பரமேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ
முருகன் டக்குன்னா இந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு பரமேஸ்வரி கிட்ட, என்ன பரமேஸ்வரி, உன் பேத்திகளுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு தயாராகிட்ட போல அப்படின்னு. அப்பா பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் இல்லையா முருகா, என்னோட பேத்திகளுக்கு ரொம்ப ஆசையாவும் ஆர்வமாவும் இருக்கு. நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுகளை அவளுக போட்டிருப்பாளுக, அது ஆசையா இருக்கு. இத்தனை நாள் தான் நான் என் பேத்திகளை பிரிஞ்சிருக்கிறது. அதான் இன்னைக்கு போயிட்டு என் பேத்திகளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சாமுண்டி, ஏன்னா அவ சாதாரண ஆள் கிடையாது, அவ சுலபமா கண்டுபிடிச்சிருவா, அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, உன் பேர் ஆசைப்படுறீல்ல, நீ போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு, என் பேத்தி என் பேரன் அப்படின்னு எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு முருகன் சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, நீ கவலைப்படாம போ, கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி உன்னை பாத்துக்காம நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. பரமேஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போனதோட மாயா நேரா மகேஷ் கிட்ட, இங்க பாரு மகேஷ், நீ எதுக்கும் அந்த டிரைவர் கிட்ட ஒரு வார்ன் பண்ணிரு, ஏன்னா நீயும் ரேவதியும் கல்யாணம் பண்ண போறீங்க, யாராவது ஒருத்தவங்க பார்த்தாலும் ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க, நீ போயிட்டு அந்த டிரைவர்கிட்ட எச்சரிச்சியன்னா கண்டிப்பா அந்த டிரைவர் ரேவதி கிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவான் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, சரி நான் போய் பேசுறேன் அப்படின்ட்டு மகேஷ் நேரா கார்த்திக் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க டிரைவர் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேரா மகேஷ் கிட்ட, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கார்த்திக், நீங்க வந்துட்டு ரேவதி கிட்ட நெருங்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீங்க ரேவதியை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்னங்க சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல, நீங்க எப்ப பார்த்தாலும் ரேவதி பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, ரேவதிக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கிட்டு, ரேவதியோட உயிரை காப்பாத்துறேன் அப்படின்னு அவளை நெருங்குறது, அப்புறம் ரேவதிய காப்பாத்துறேன் அப்படின்னு அவ கைய பிடிக்கிறது, அப்படியெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் நீங்க ரேவதிய நெருங்குற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அப்புறம் நான் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆகிரும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஓ, என்னைய வேலையை விட்டு தூக்க போறீங்களா மாப்பிள்ள, உங்க விருப்பம், என்னை வேலையை விட்டு தூக்குறதா இருந்தா தூக்கிக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் கேக்குறாரு, யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா, நான் இந்த வீட்டோட வருங்கால மாப்பிள்ள, நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னா நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிதான் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இங்க பாருங்க, நீங்களே இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி தான் வந்து இருக்க போறீங்க, நீங்க எனக்கு வந்துட்டு ஆர்டர் போடுறீங்களா அப்படின்னு. அப்ப மகேஷ் வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன், இதுக்கு மேலேயும் ரேவதி கூட நெருங்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, அப்ப மயில் வாகனம் வந்து கேக்குறாரு, என்ன டிரைவரு, ஏதோ மகேஷ் மாப்பிள்ள கொஞ்சம் கோவமா பேசிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கோவமா பேசுற அப்படின்னு காமெடி பண்ணிட்டு போறாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு.